கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, வேத வாக்கியங்கள் எல்லாம் வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் அவருடைய பிள்ளைகளாகி நாம் எல்லாவற்றிலும் கற்று தேர வேண்டும் என்பதற்காக, நாம் நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக, நம்மை தகுதிப்படுத்துவதற்காக அவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகள் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் கற்று தேர முடியும். வளர்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் வாசித்து தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்வோம். நற்கிரியைகளை செய்ய கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை தகுதிப்படுத்தும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்களே அவருடைய வசனங்களே ஆராய்ந்து அறிகிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவைகள் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் உபதேசத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, வேத வாக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை கடிந்து கொள்ளும். அவருடைய வார்த்தைகள் நம்மை கடிந்து கொள்ளும். கர்த்தர் யார் மீது அன்பாய் இருக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார், கண்டித்து உணர்த்துகிறார். எதற்காக? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்பி நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. நம்மை சீர்பொருந்த பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அவருடைய உபதேசங்களை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். அதற்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகள் அவருடைய உபதேசங்களை நாம் கேட்கும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியும் போது நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கூறினார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த உபதேசத்தை நாம் கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் போது ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நாம் ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுக்க முடியும். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையிலே ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கும் போது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனங்களை ஆராய்ந்து அறிவோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அவருடைய வார்த்தைகள் சீர்பொருந்த பண்ணும். நாம் தவறான வழியிலே செல்லும் போது கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மோடு கூட பேசும். நாம் சரியான பாதையிலே செல்ல, பாவ வழியிலிருந்து துன்மார்க்க வழியிலிருந்து விலகி பரிசுத்த வழியிலே நடக்க கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. நீதியை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் எப்படி நேர்மையாய் வாழ வேண்டும், எப்படி நியாயமாய் வாழ வேண்டும், எப்படி ஒழுக்கமாய் வாழ வேண்டும், எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று அவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். பிரியமானவர்களே, வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது கற்று தேர்ந்தவர்களாய் அதிலே வளர்ச்சி பெற்றவர்களாய் நாம் இருப்போம். எந்த நற்கிரியும் செய்ய நம்மை தகுதிப்படுத்தும். அவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது
எப்படி நன்மை செய்ய வேண்டும், எப்படி உதவிகள் செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறிவோம். அவருடைய வார்த்தைகளை வாசிப்போம், தியானிப்போம். அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நற்கிரியைகளை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை மேன்மையான இடத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துவார். வேத வாக்கியங்களுக்கு கீழ்ப்படிந்து இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம். ஜோதிகளின் பிதாவே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவரே மை துதிக்கிறோம்ப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு நிமிஷமும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களை தப்புவித்தவரே, பாதுகாத்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. சகல நன்மைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்து ஒவ்வொரு நாளும் உடைய உள்ளம் கைகளிலே வைத்து எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. யாரெல்லாம் இணைந்து இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் இல்லாமல் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. என் தேவன் தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமா காமாரா ஷேகே லேதே நெமாக்கார தரபலா ரபா கபாரா ஷாகலக தூணா கர தரபலா ரியாந்தா ரஷதே நிமர ஹர தரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரியாந்தா ரஷதனதன ஹதரபலா. உடைய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ரீகா ரஷாகா லாதுனி மாக்கா ரதர ரஷேதினி மர ஹர தரபலா. அப்பா உடைய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கர்ப்பத்தின் கனி தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக நெந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுவீராக. கற்பத்தின் கனியை கொடுங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக. என் தேவன் மனமருகுவீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் உதவி செய்வீராக. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்கப்பா. சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க. என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர். என் தேவன் குடும்பங்களை இணைக்கிறவர். ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். குடும்பத்திலே கிரியை செய்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்திலே அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக. உடைய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ரீமா காமார ஷேகே லேதேனே மாக்கார தரபலா ரபா கபர ஷகலக தூணா கர தரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக. அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி என் தேவன் சுகப்படுத்துவீராக. உடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. என் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. பலப்படுத்துங்க. உடைய நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க.
அதிகாலையில எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். எங்களை உடைய மகிமைக்குள்ளே வைத்து கிருபைக்குள்ளே வைத்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.